அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. நாங்கள் கோவை மாவட்டத்தில் இருக்கிறனால இப்போது கேரளா மாநிலத்தை அருகாமையில் இருக்கிற ஊர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, கேரளா இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது அதிகமான மழைப்பொழிவு இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி ஒரு ரெட் அலர்ட் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போது சந்தைக்கு கொடுக்கப்பட்டுள்ளதாக எனக்கு தெரிகிறது. ஆனால் சந்தையை பொறுத்தவரை நம்ப முடியாது, எது வேண்டுமானாலும் நடக்கலாம். இன்றைக்கி நிஃப்டியோட ஓப்பன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நேற்றைய க்ளோஸில் இருந்து ஒரு நெகட்டிவ் ஓப்பன். இந்த நெகட்டிவ் ஓப்பன் நம்மளுக்கு என்னவா இப்போ முடிஞ்சிருக்கு அப்படின்னா அதற்கு பிலோவாக முடிஞ்சிருக்கு. அதாவது ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு பிலோ ஓப்பன். இது நல்லா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அந்த ஓப்பனுக்கும் பிலோ க்ளோஸ் இன்றைக்கி நடந்திருக்கு. அதுவும் எஸ்டர்டே லோவை பிரேக் பண்ணி நடந்திருக்கு. அப்போது வரைபட அமைப்பு படி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஓப்பனுக்கு மேலே நம்மளுக்கு மார்க்கெட் மேலே போயிருக்கு, ஆனால் ஹையில் நிற்கலை. திருப்பி க்ளோசிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். அதாவது சுற்றியில் திருப்பி போட்ட மாதிரி இருக்கும். இதை ஹேமர் பேட்டர்ன் நீங்கள் படிப்பீங்க. அப்போ இது காரணம்னா எஸ்டர்டே ஹையை நம்மளுக்கு இன்றைக்கி பிரேக் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது அர்த்தம். 19,512 தான் இருந்தது. அதை நீங்கள் கிராஸ் செக் பண்ணிக்கலாம். மார்க்கெட் வந்துட்டு பார்த்திங்கன்னா நேற்றைய ஹை 19,512, நேற்றைய லோ 19,373. இதில் மிக முக்கியமாக பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளும் அதற்கு முந்தைய நாளோட ஹையை பிரேக் பண்ணியிருக்கு, இன்றும் பிரேக் பண்ணியிருக்கு. ஆனால் முந்தைய நாளோட லோவை நம்மளுக்கு பிரேக் பண்ணவே கிடையாது. ஒவ்வொரு நாளும் லோ பிரேக் பண்ணல. இன்றைய தினம் அதை முடிச்சிருக்காங்க. அப்போ மார்க்கெட் வந்து நம்மளுக்கு 4ஆம் தேதியோட லோவை வந்து பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ திருப்பி ஒரு சப்போர்ட்னு எடுத்துட்டா இந்த 19,234. அதற்கு அடுத்து இருக்கிற லோவுக்கும் டிஃப்ரெண்ட் 200 புள்ளிகள் வித்தியாசம் இருக்குது. இது ரொம்ப ரொம்ப டேஞ்சரான பாயிண்ட்டு. இது வந்துட்டு நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம். ஆனால் இது பயப்படக்கூடிய விஷயம் கிடையாது. சந்தையில் என்ன வேணாலும் நடக்கலாம். ஆனால் ஒரு ரெட் அலர்ட்டுங்கிறக்கு ஒரு காரணம் என்ன, முந்தைய நாளத்தோட ஹையை போயிட்டு முந்தைய நாளோட லோக்கு, அதாவது மார்க்கெட்டை வந்து ஒரு டாப் ரேஞ்சில் இருக்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள் நடைபெறக்கூடாது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். டாப் ரேஞ்சில் இது வந்து செல்லிங் ப்ரெஷனெல்லாம் சொல்ல வரல, பட் டாப் ரேஞ்சில் இந்த மாதிரி சிம்டம்ஸ் நம்மளுக்கு வந்துட்டு இருக்கக்கூடாது. ஏன்னா முந்தைய நாளோட ஹையை பிரேக் பண்ணிவிட்டு மீண்டும் முந்தைய நாளோட லோவை பிரேக் பண்ணி அதுவும் நல்ல ஒரு இறக்கத்தில் முடிந்துள்ளது. இது வந்து ஒரு வரம்பு வந்து மாறிய விஷயங்களாக எடுத்துக்கலாம். ஆனால் ஒரு இம்ப்ளைட் வாலிட்டி மட்டும் ஒரு பெருசாக இருக்கிறதுனால அதோட தாக்கம் எப்படின்னு பார்க்கலாம். இங்கே ஸ்பாட்டுக்கும் ஃப்யூச்சருக்கும் உண்டான கேப் நம்மளுக்கு என்னென்னா 60 புள்ளிகள். இது ஒரு பெரிய பிரச்சனை. இப்போ ஸ்பாட்டுக்கும் ஒரு ஃப்யூச்சருக்கும் உண்டான கேப் அதிகமாக இருக்கும்போது டைம் வேல்யூ வந்து கால் சைடு வந்துட்டு இருக்கும். அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது ஸ்பாட்டுக்கும் ஒரு ஃப்யூச்சருக்கும் உண்டான தாக்கம் நம்மளுக்கு வந்துட்டு அதிகமாக செல்லிங் ப்ரெஷர் வரும்போது டைம் வேல்யூ இருக்கக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பாட் வந்து 0.85, ஃப்யூச்சர் வந்து 0.74 தான் இறங்கியிருக்கு. அப்போது ஸ்பாட் இறக்கத்தை விட ஃப்யூச்சரோட இறக்கம் குறைவாக இருக்குது. இது ஒரு ட்ராபேக். அப்போ சந்தையோட இறக்கத்தை இது தடுக்குமா அப்படின்னா இது எப்படி நடக்குது அப்படிங்கிறதையும் பார்க்க வேண்டும். அடுத்தது அட்டவணை. இப்போது சந்தை வந்துட்டு நேற்று 19,400 புட் 500 கால் புட் அருகாமையில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ சந்தையோட இறக்கத்தில் இது வந்து ஒரு ஸ்ட்ரேடல் வித் ஸ்ட்ராங்கலாக அமைந்து விட்டது. ஸ்ட்ரேடல் வித் ஸ்ட்ராங்கல், அதாவது ஸ்ட்ராங்கலுக்குள்ளே 19,500க்கும் 19,300க்கும். அப்போது சந்தையோட பயணம் வந்து தூரமாக இருக்கும். எப்போவுமே நம்ம என்ன பேசணும், குறைந்தபட்சம் 100 புள்ளிகள் பேசணும். இப்போ இன்றைக்கி பார்த்திங்கன்னா சந்தையோட பயணம் 200 புள்ளிகளாக இருக்குது. அப்போது சந்தையோட பயணம் விரிவடைந்திருக்கு இன்றைக்கி அப்படிங்கிறது தெரியுது. அதற்குள் ஒரு ஸ்ட்ரேடல் இருக்கிறது 19,400. அப்போ முதல் இதை வந்து நம்ம பிரித்து பார்க்கணும். 19,300க்கும் 19,500க்கும். ஓகே, அப்போ இந்த 2 ப்ரீமியத்தை மட்டும் நம்ம எடுக்கலாம்.
அப்போது ஒரு 100 புள்ளிகள் வருகிறது. 72 + 32 104 புள்ளி. அப்போ 19,604 19,196 இதுதான் ரேஞ்ச். 19,196 டு 19,604 இதற்குண்டான தூரம். அடுத்தது இது 19,300க்கு 72னா 19,228 அப்படிங்கிற ஒரு விஷயம். 19,500 கால் 32னா 19,532 இதனுடைய நடுநிலை அப்படி எடுத்துக்கிட்டால் 19,400. இப்போ இதே லெவல் 19,400 கால் புட்டுக்கு மட்டும் நம்ம எடுத்துட்டோம்னா 120 + 60 180. அப்போது ஒரு 186 புள்ளிகள் வருகிறது. அப்போ 19,400 + 186 - 186 அப்போ என்னது 19,214. அப்போது இதுக்கும் ஒரு மேட்சிங் நம்மளுக்கு இருக்கிறது. அடுத்து 19,586 அப்போது சந்தை இதற்கு ஒரு மேட்சிங் வருகிறது. அப்போ 19,400 கால் 62 ரூபாய்ங்கும்போது 19,462 19,400 புட் ஆப்ஷன் நம்மளுக்கு 124 ரூபாய். அப்போ 19,286 276 அப்போது சந்தையோட ரேஞ்ச் நம்மளுக்கு இதனுடன் ஒப்பிடுற விலை தான் நம்மளுக்கு இருக்க போகிறது. அப்போது நம்மளுக்கு சந்தையோட ரேஞ்ச் 19,196லேருந்து 19,604க்குள்ளே இருக்கலாம், 19,214லேருந்து 19,586க்குள்ளேயும் இருக்கலாம். அப்போ இதற்கு இடைப்பட்டது 19,400 படி 19,276 அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான சப்போர்ட்டாக மார்க்கெட்டுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது அப்படிங்கிறதை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஆப்ஷன் செயின் 19,350 இம்பீரியல் வாலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குது. இது வந்து லோயர் வேல்யூம் அப்படிங்கிறது தான் குறிக்கும். 19,350னா இதனுடைய ப்ரீமியம் 100 + 85 185. அப்போ 180 பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு வருகிறது. அப்போது இது +200 -200 வச்சுட்டாலும் கூட 19,150லிருந்து 19,550ன்னு சொல்லலாம். 19,350 புட்டு 100 ரூபா அப்படிங்கும்போது 19,250 19,350 19,435. அப்போ சந்தையோட ரேஞ்ச் இதற்குள் இருக்க வாய்ப்பாக இருக்கும். அது 19,250 டு 19,435 அப்படிங்கிற இடம் ஒரு வால்டைல் ஜோனாகத்தான் இருக்க அதிகமான வாய்ப்பாக இருக்கும். இந்த பிரேக் அவுட்டில் தான் சந்தையோட பயணம் பெரிதாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அமையும். பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 44,844 இறுதி நேரத்தில் நீங்கள் பார்த்துருந்தால் தெரியும் ஒரு முரண்பாடு அப்படிங்கிறது நிஃப்டிக்கும் பேங்க் நிஃப்டிக்கும் இருந்தது. பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா காலையில் போட்ட லோ, அதாவது மார்னிங் லோ பிரேக் பண்ணல, ஆனால் நிஃப்டி வந்துட்டு மார்னிங் லோ பிரேக் பண்ணியிருக்கு. இதுவரை பார்த்தீங்கன்னா நிஃப்டி மேலே போகும்போது பேங்க் நிஃப்டி சரியாக மேலே வரல, ஆனால் நிஃப்டி இன்றைக்கி கீழே வரும்போது பேங்க் நிஃப்டி கீழே வரல. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இது. அப்போ மார்க்கெட் வந்துட்டு எஸ்டர்டே லோக்கு கீழே தான் க்ளோஸ் ஆகிருக்காங்க. அதே மாதிரி மார்க்கெட் வந்துட்டு அந்த ஹையிலிருந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 400 புள்ளி தான் நம்மளுக்கு இறக்கமாகவும் இருந்துள்ளது. ஹிஸ்டாரிக்கல் டேட்டாலையும் உங்களுக்கு தெரிஞ்சிடும். சந்தை நேற்றைய லோவை பிரேக் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 4 நாட்களோட லோவை பிரேக் பண்ணியிருக்காங்க. அப்போ இதற்கு கீழ் இருக்கிற வரை சந்தைக்கு 44,447 மட்டும் ஒரு வாய்ப்பு உள்ளதாக தென்படுகிறது. இன்றைக்கும் ஓப்பனுக்கு கீழே க்ளோசிங் அப்படிங்கிறது ஒரு வீக்கான க்ளோசிங். ஃபியூச்சர் ஸ்பாட் 44,925. அப்போ இவங்களும் 50 பாயிண்ட். நிஃப்டி என்ன பாயிண்ட்ஸ் ப்ரீமியம் இருக்குது அதே பாயிண்ட்ஸ் தான் இவங்களும் ப்ரீமியமாக இருக்கிறாங்க. இது வந்து ஒரு ட்ராபேக். அதாவது நன்மையும் தீமையும் கலந்த மாதிரியே நம்மளுக்கு இருக்கிற மாதிரியே இருக்கிறது. ஏன்னா கடைசி நேரத்தில் நிஃப்டி மட்டும்தான் கீழே வந்திருக்கு. நேற்று பார்த்தீங்கன்னா 45,000 புட் 45,200 கால் கொடுத்துருந்தாங்க சொன்னோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 45,000 கால் புட் ஒரு ஸ்ட்ராடலாக இருக்குது. அது மாதிரி 44,900 புட் 45,200. அப்போ இதோட என்னது 40,050 45,050. அப்போ 45,000 கால் புட் இது ரெண்டு ப்ரீமியத்தையும் நம்ம ஆட் பண்ணோம்னா
ஒரு 500 பாயிண்ட்ஸ் பிரீமியம் வருது. அதனால் மார்க்கெட் 44,500லிருந்து 45,500க்குள் இருக்க அதிகமான வாய்ப்பாக இருக்கும். 45,000 நடுநிலையாக இருக்க போது நடுநிலை போட்டி எங்கே இருக்குது அப்படிங்கிறதை பார்த்து கொள்ளலாம். ஆப்ஷன் செயின் 44,900, 265, 249. அப்போது இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்மளுக்கு இதுவும் 500 புள்ளிகள் தான். ஸோ அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும். இம்ப்ளைட் வாலிட்டி சுத்தமாக இல்லை. மார்க்கெட்டோட மூமெண்ட்டை மதிக்கக்கூடியதாகவும், இப்போ இறக்கம்னா ஐயோ இறங்கிருச்சோன்னு பயப்படுற அளவுக்கும், ஏறுனா ஏறிச்சா அப்படிங்கிற பயப்படுற அளவுக்கும் சந்தை வந்துட்டு பெரிய தாக்கம் அப்படிங்கிறது இந்த இடத்துல குறைவாக காமிக்குது. ஆனால் சந்தையில் என்ன நடக்கலாம், இந்த இடத்துல மார்க்கெட் வந்துட்டு பயப்பட்டுருச்சா அப்படின்னா பயப்படலை அப்படிங்கிறது தான். ஆனால் 20% எது வேணாலும் நடக்கலாம் அப்படிங்கிறத பொறுத்து பார்க்கணும். ஆனால் நீங்கள் வரைபடம் பார்க்குறோம் தான் இந்த அலர்ட்டுங்கிறது ஒரு பெரிய அலர்ட்டாகத்தான் இருக்கும். இதற்கான கட்டண பயிற்சி நம்ம வந்து ஜூலை 14ஆம் தேதி துவங்குகிறது. அதேபோல் ஜூலை 31 துவங்குகிறது. விருப்பம் உள்ளவர்கள் 9842610908 என்ற வாட்ஸ்அப் எனக்கு தொடர்பு கொண்டு அதன் விருத்தையும் உங்கள் விருத்தையும் பதிவு செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.